வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் WDC பற்றி பார்க்க போகிறோம். WDCனா ஒன்றும் இல்லை, வேஸ்ட் டிகம்போஸ். என்னடா இவனும் WDCயை பற்றி பேசுகிறானே நீங்கள் தப்பாக நினைக்கக்கூடாது. எல்லா யூடியூப் சேனல் நண்பர்களும் இந்த WDCயை பற்றி பேசியிருக்காங்க. நம்மளும் இந்த WDCயை பற்றி நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன். நம்ம இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா, WDCனா என்ன, WDC யார் கண்டுபிடிச்சிருக்குது, WDCயோட யூஸ் என்னன்னு தான் பார்க்க போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த ஃபோட்டோவில் இருக்கிறவர் தாங்க அந்த WDCயை கண்டுபிடிச்சவர். இவர் பேர் பார்த்தீங்கன்னா கிருஷ்ண சந்தர். இவர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2004 இந்த WDCயை ஆரம்பித்து கண்டுபிடிச்சிட்டார். 2004 கண்டுபிடிச்சிட்டு அதை ஒரு கமர்ஷியலாக ஃபார்மர்ஸ்ட்டை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக 11 வருஷம் இந்த WDCயில் ஒர்க் பண்ணியிருக்காருங்க. ஒர்க் பண்ணி இவர் கரெக்டாக 2014 15 இவர் இதை வெளியிட்டார். இது டேரெக்டாக ஃபார்மர்ஸ்ட்டே எப்படி கொண்டு போய் சேர்க்குற எல்லாமே பண்ணிட்டார். இவர் பார்த்தீங்கன்னா எங்கே ஒர்க் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் சென்டர் ஆஃப் ஆர்கானிக் ஃபார்மிங் எங்கே இருக்குன்னா காசியாபாத்தில் இருக்குது. இதில் தான் இவர் சீஃப் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறாரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த WDC எதுலேருந்து எடுக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தான் இந்த WDCங்கிறத உற்பத்தி பண்ணுறாங்க. இந்த WDCங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நுண்ணுயிருங்க, இந்த மைக்ரோபயாலஜியில் சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு என்சைம்ங்க. இது என்ன பண்ணுதுன்னா நம்ம மண் வளத்தை நல்லா வளமிக்குது. அதாவது இப்போ மண் வளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 1000 மைக்ரோப்ஸ் இருக்குன்னா இந்த WDC போட்டபோது பார்த்தீங்கன்னா 1000 லட்சக்கணக்காக மாற்றி கொடுத்துருங்க. இந்த மாதிரி WDCயோட வேலை பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த WDC என்ன பண்ணுதுன்னா நம்ம மாடி தோட்டத்துக்கு என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த WDCயை பொறுத்த வரைக்கும் நம்ம பூச்சி வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு நோய் வெரைட்டியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பயங்கரமான ரிசல்ட் கிடைக்குங்க. இந்த WDC பார்த்தீங்கன்னா வேறு எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கம்போஸ்ட் வீட்டிலேயே கொல்லப்புறத்தில் நம்ம வளர்த்துருப்போம். அந்த கம்போஸ்ட்டில் லைட்டாக இந்த WDCயை வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் அடிச்சு விட்டிங்கன்னா போதும். 6 மாதத்தில் ரெடியாக ஆகுறது, 3 மாதத்தில் ரெடியாக ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த WDCயோட மீடியம், அதாவது அந்த ஜெல் எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு என்சைம் எல்லாமே இப்போது ஸ்லீப்பிங் மோடில் இருக்கும். இப்போது நம்ம வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு செடிங்களுக்கு அடிக்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஆக்டிவாக ஆயிரும். நீங்கள் வாட்டரில் அப்ளை பண்ணி ஒரு 2-3 நாளில் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு நுரெல்லாம் ஃபார்ம் ஆகிடும். இப்படி தாங்க இருக்கும் இந்த ஜெல்லு. இதை கையெல்லாம் வைக்கக்கூடாது. கை வச்சிங்கன்னா ஏதாச்சும் ஃபங்கஸ்ஸு இந்த மாதிரி ஏதாச்சும் மைக்ரோபியல் அட்டாக் ஆகிரும். அதனால் கை வைக்கக்கூடாது. இந்த WDC ஒரு தடவை வாங்கிட்டிங்கன்னா லைஃப் லாங் வரைக்கும் இந்த WDC வருங்க. எப்படின்னா ஒரு தடவை நீங்கள் வீட்டில் உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்ததுக்கு நம்ம வீட்டிலேயே உற்பத்தி பண்ணிக்கலாம். இந்த WDCயோட மெயின் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நம்ம பஞ்சகாவியா, ஜீவாமிர்தம், அப்புறம் கார்போஃபியூரான் 3Gலாம் நம்ம வாங்கி நம்ம பல்வேறு பிளான்ஸுக்கு நம்ம நோய் வெரைட்டிக்கு அப்புறம் பூச்சி வெரைட்டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் இந்த WDC மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிடுங்க. இந்த WDCயோட வேலை இது மட்டும் இல்லை, நம்ம காய் உற்பத்தி, பல வகையில் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுக்கும் இந்த WDC ரொம்ப யூஸ் பண்ணுறாங்கங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இப்போ இந்த WDCயை எப்படி வாட்டரில் மிக்ஸ் பண்ணி நம்ம செடிகளுக்கு அடிக்கிறது, அந்த காணொலியை அடுத்ததில் பதிவு பண்ணுறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.